வேதங்களை உலகுக்கு அளித்த அவதார புருஷரான வேதவியாசருக்கு ஒரு முறை தியானத்தில் அமர்ந்திருந்த பொழுது ஒரு மகா காவியம் அவர் மனக்கண் முன்னே தோன்றியதாம். இந்த மகாகாவியத்தை நூல் வடிவமாக்கி உலகுக்கு அர்ப்பணிக்க எண்ணி நான்முகனாகிய பிரம்மாவை நோக்கி இரவென்றும் பகலென்றும் பாராமல் கடும் தவம் புரிந்தார் வியாசமாமுனிவர். தவத்தின் பயனாக பிரம்மதேவர் வியாசர் முன் தோன்றினார். வியாசமுனிவரே, தங்களின் எண்ணம் புரிந்தது. நீங்கள் விநாயக பெருமானை வேண்டி தவம் செய்யுங்கள். இந்த மகாகாவியத்தை எழுதும் வல்லமை அவருக்கு மட்டுமே உண்டு. அப்படியே ஆகட்டும் சுவாமி. பிரம்மதேவர் கூறியது போலவே விநாயக பெருமானை வேண்டி தவம் புரிந்தார் வியாசமாமுனிவர். அவர் தவத்தின் பயனாக விநாயக பெருமான் அவர் முன் தோன்றினார். அவரிடம் ஒரு மகாகாவியம் எழுத வேண்டும் என தன் விருப்பத்தை கூறினார் வியாசமாமுனிவர். அப்படியே ஆகட்டும் வியாசமாமுனிவரே, ஆனால் ஒரு நிபந்தனை. நான் எழுதும் பொழுது எனது எழுதுகோல் நிற்காதபடி நீர் இடைவெளியின்றி என் வேகத்திற்கு காவியத்தை கூற வேண்டும். அப்படியே ஆகட்டும் சுவாமி. இருவரும் இம்மகா காவியத்தை எழுத ஆரம்பித்தனர். கணபதியிடம் எழுத எழுதுகோல் ஏதும் இல்லாத காரணத்தால் தன் தந்தத்தையே உடைத்து எழுதுகோலாக உபயோகித்தார். இவ்வாறாக இவ்விருவரின் பெருமுயற்சியால் தான் மகாபாரதம் என்னும் பெரும் காவியம் நமக்கு கிடைத்தது.